வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் என் நண்பர் ஒருத்தர் அவர் மகளோட பூப்புனித நீராட்டு விழாவுக்கு அழைச்சிருந்தார். நானும் போனேன். சந்தோஷமாக எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நல்லா முடிஞ்சது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் கால் பண்ணி ரொம்ப கவலையாக பேசினார். என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். என் பொண்ணு இப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டேன். ஸ்கூல் பாத்ரூம் டாய்லெட்டில் தண்ணி எடுக்க ஒரு மக்கு கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படியே ஒரே ஒரு மக்கு இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு பருவமடைந்த ஒரு பெண் குழந்தைக்கு, குறிப்பாக மாதவிடாய் நாட்களில், அது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. அது அந்த பொண்ணோட கண்ணியத்தை, அந்த பொண்ணோட தனி உரிமையை, அந்த பொண்ணோட உடல் நலத்தை, மனநலத்தை, சில இடத்துல கல்வி உரிமையே பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பெண் குழந்தை கழிப்பறை வசதி சரியாக இல்லை சொல்லி, அப்படி ஒரு காரணத்தை சொல்லி பள்ளிக்கு செல்ல மறுக்கிற நிலை நம்ம சமூகத்தில் நம்ம ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயம். சரி, ரைட்டு. இதுக்கு என்ன தீர்வு இருக்குது? சட்டம் என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்பின் சட்டம் ஆர்டிக்கல் 21A படி அரசியலமைப்பு சட்டம் 6 முதல் 14 வயது வரை உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை உண்டு. எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஒரு குழந்தைக்கு கல்வி இல்லை, கல்வி மறுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 21A இதை சட்டமாக அமல்படுத்தியிருக்காங்க. ஆரம்பத்தில் 1950 வந்த சட்டத்தில் இது கிடையாது. 2006, 2007 பல நாடாளுமன்ற கூட்டங்கள் அவை கூடி அது இதுன்னு பேசி பல கோர்ட்டு கேஸு எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ஆர்டிக்கல் 21A அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. பள்ளியில் இலவச கல்விங்கிறது ஏதோ அரசு சலுகையாக கொடுக்குது அப்படின்னலாம் கிடையாது. சட்டப்படி இலவச கல்வி கொடுக்கணுங்கிறது குழந்தைகளோட கல்வி உரிமை. அதை சட்டம் ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ப்ரொடெக்ட் பண்ணுது. பள்ளியில் சேர்த்து விட்டுட்டா அதோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அரசோட கடமை கிடையாது. அந்த குழந்தைய பாதுகாப்பாகவும் அந்த குழந்தைய கண்ணியமாகவும் நடத்த வேண்டியது அரசோட பொறுப்பு. அரசு ஒன்றும் சலுகையெல்லாம் இதை கொடுக்கல. நம்ம கட்டுற எல்லா வரிப்பணங்கள்ல இருந்தும், நம்ம சாதாரணமாக சம்பளம் வாங்குறவங்க வருமான வரி கட்டும்போது அதில் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டுற சொத்து வரி, தொழில் பண்ணுறவங்க கட்டுற தொழில் வரி, நம்ம சாதாரணமாக டீ குடிக்கிறதுக்காக வாங்குகிற ஜிஎஸ்டி, வண்டி ஒரு வாகனத்தை போய் பதிவு பண்ணோன்னா அதுக்காக வாங்குகிற ஆர்டிஓ டேக்ஸஸ்ஸு, வாகன வரி, ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இது எல்லாத்துலேருந்தும் ஒரு பகுதி அரசுகளோட அந்தந்த மாநில அரசுகளுக்கு கீழே இயங்குகிற பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் மற்றும் அரசு நேரடியாக நடத்தும் பள்ளிக்கூடங்கள், அது மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் அந்த நிதி போகுது. இங்கே எதுவும் இலவசமாக எதுவும்லாம் செய்யலை. எல்லாமே மக்கள் வரி பணத்திலிருந்து தான் நடக்குது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஆர்டிஏ ஆக்ட் 2009 இதிலேருந்து சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா அந்த பில்டிங், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாதுகாப்பான பள்ளி கட்டிடம் இருக்கணும், போதுமான வகுப்பறைகள் இருக்கணும், சுத்தமான குடிநீர் இருக்கணும், மாணவிகளுக்கும் தனித்தனியே கழிப்பறைகள் இருக்கணும், நூலகம் லைப்ரரி இருக்கணும், விளையாட்டு மைதானம் இருக்கணும், போதுமான ஆசிரியர்கள் இருக்கணும், அது இல்லாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான அணுகல் வசதிகள், அவங்களுக்குன்னு ரேம்ப்பு, அதெல்லாமே இருக்கணும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி சட்டப்படி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே அடிப்படை உரிமைகள். இது எதுவும் ஆடம்பர வசதி கிடையாது. இது எல்லாமே அடிப்படை உரிமைகள். அது இல்லாமல் பல வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அனைத்து பள்ளிகளிலும், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், மாதவிடாய் சுகாதாரம் குறித்து நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க. அண்டு தமிழ்நாடு அரசும் இதுக்கு பதில் சொல்லியிருக்கு. இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்கள் மூலயமா மாதவிடாய் காலத்தில்
குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக சானிட்டரி நாப்கின் கொடுக்கணும் அப்படிங்கிறது பதிலாகவும் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இதை மேண்டேட் பண்ணியிருக்காங்க. வெறும் சானிட்டரி நாப்கின் கொடுத்தா முடிஞ்சிடாது. சுத்தமான கழிப்பறை இருக்கணும், தண்ணி வேணும், ஒரு குவளை வேணும், தனி உரிமை வேணும். இதெல்லாம் அடிப்படை வசதிகள். இதெல்லாம் இல்லைன்னா இந்த திட்டம் முழுசாக பயனடையாது. பேரண்ட்ஸுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கண்டிப்பாக ஸ்கூலில் இருக்கணும். எல்லா பள்ளிகளிலும், அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில். அதில் 75% பேர் பெற்றோர்களாக இருக்க வேண்டும். மீதி 25% அங்கே உள்ள தலைமை ஆசிரியர், ஆசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் இவங்கெல்லாம் இருக்கலாம். இவங்களோட ரைட்ஸ் என்ன? ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பெற்றவங்களாலையும் போயிட்டு ஸ்கூலில் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் ஒரு ப்ரைவசி கன்சர்ன் இருக்குது, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது, பாதுகாப்பு, தனி உரிமை. எல்லாரும் போய் டாய்லெட்டு பார்க்கலாம், ஸ்கூல் கிளாஸ் ரூமு பார்க்கலாம், ஆய்வு பண்ணலான்னு பண்ண முடியாது. இதுக்காக தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி கட்டாயம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் இது சட்டமாக இருக்கிறது. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு பள்ளிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் உள்ளது. குடிநீர் வசதியை சரி பார்க்கலாம், கழிப்பறைகளை ஆய்வு செய்யலாம், கட்டமைப்பு குறைவுகள், இப்போ கிளாஸ் ரூம் பில்டிங் சரியில்லை, எங்கேயாவது செவ்வறு இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி குறைகளை பதிவு செய்யலாம். அண்டு ஸ்கூலுக்கு வர ஃபண்டு, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட்டில் நிதி ஒதுக்குறாங்க. அது இல்லாமல் ப்ரைவேட்டே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்மளை மாதிரி முன்னாள் மாணவர்கள் நம்ம படித்த அரசு பள்ளிக்கு பணம் கொடுக்கலாம், உதவி பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் கம்ப்யூட்டர் கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் ஏதோ கொடுக்குறான். இந்த மாதிரி வரவு செலவுகள் எல்லாம் பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த ஸ்கூலோட வளர்ச்சி திட்டம், பள்ளியோட வளர்ச்சி திட்டத்தை உருவாக்கலாம். இதில் ஏதாவது குறை இருந்தால் அதிகாரிகளிடம் நடவடிக்கை கோரலாம். பள்ளி நிர்வாகம் என்ன செய்தது, எஸ்எம்சி நிர்வாகம் என்ன செஞ்சது, இது எல்லாமே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்தார்கள், இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் அது. இது எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. அரசுக்கு இருக்குது, கல்வித்துறைக்கு இருக்குது, மாவட்ட கல்வி அலுவலருக்கு இருக்குது, தலைமை ஆசிரியருக்கு இருக்குது, பள்ளி மேலாண்மை குழு, அதுதான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பேரண்ட்ஸு, உள்ளாட்சி அமைப்புகள், எல்லாரும், நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஒரு பள்ளியில் குடிநீர் இல்லையா புகார் பண்ணுவோம், கழிப்பறை சரியாக இல்லையா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், பில்டிங் தரமாக இல்லையா, கட்டிடம் ஆபத்தாக இருக்குதா உடனே அதிகாரிகளுக்கு கவனம் செலுத்துவோம். எல்லா பேரண்ட்ஸும் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, யார் செக்ரட்டரியாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. இதை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. அண்டு எஸ்எம்சி இல்லை அப்படின்னா டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், மாவட்ட கலெக்டர், இவங்க எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்ம உரிமையை, நம்ம குழந்தைங்களோட உரிமையை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இது ஒரு சாதாரண விஷயமா, ஒரு மக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. இது ஒரு பெண் குழந்தையோட கண்ணியத்தை பற்றின காணொளி, அந்த பெண் குழந்தையோட உடல் நலத்தை பற்றின ஒரு விஷயம். அந்த அடிப்படை கல்வி உரிமையை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நாட்டோட எதிர்காலம் பள்ளிக்கூடங்களில் தான் உருவாகுது. அந்த ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாகவும் கண்ணியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் கல்வி கற்கிற சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நம்ம அனைவரோட பொறுப்பு. கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை. அந்த உரிமையை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை. கேள்வி கேட்போம், உரிமையை பாதுகாப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம். இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சட்டப்படி நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு. எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு காரணத்தினாலையும் படிப்பு மறுக்கப்பட்டு வரக்கூடாது. எல்லாருக்கும் கல்வி ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.